கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் பெந்தகொஸ்தே நாள் அன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது, உலகத்தில் உள்ள கிறிஸ்தவங்க 100க்கு 90% பேர், 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இன்னும் சில ஸ்திரீகளும், அதேபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சகோதரர்களும் மற்றும் சீஷர்களும் சேர்த்து அப்போஸ்தலருடனே 120 பேர் அந்த வீட்டிலே தங்கியிருந்தார்கள் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. இந்த வேதவசனத்தின் அடிப்படையில்தான் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகள், போதகர்கள் பெந்தகொஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது 120 பேர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் இதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அங்கே அந்த பெந்தகொஸ்தே நாளன்று அந்த மேல் வீட்டு அறையிலே தங்கியிருந்தது அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரம்தான். அவர்களுக்குத்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். இதை நாம் தெளிவாக வாசிக்கும்போது அந்த வேத வசனங்களில் அப்போஸ்தலர் 11 கூட பேதுரு எழுந்து நின்று என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் பேசின அந்த பாஷைகளை கேட்டபோது அந்த எருசலேம் நகருக்கு வந்த ஜனங்கள், இவர்கள் மதுபானத்தால் உளறுகிறார்கள், கத்துகிறார்கள், அந்த மதுபான வெறியிலே இவர்கள் சத்தம் போடுகிறார்கள் என்று அவர்களை குறித்து பேசும்போது, பேதுருவானவர் எழுந்து நின்று 11 கூட என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர் அங்கே பேசத் தொடங்குகிறார். இந்த வேத வசனத்தில் அந்த வீட்டில் பெந்தகொஸ்தே நாளன்று தங்கியிருந்தது அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரமே. அதற்கு முன்பாக இருந்த நாட்களில் அங்கே நிறைய ஸ்திரீகளும், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் தாயும், அதே போல நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சகோதரர்களும் அங்கே தங்கியிருந்தார்கள். இன்னும் அப்போஸ்தலர்களுடனே பல சீஷர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த வீட்டிலே 120 பேர் தங்கியிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது இங்கே அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள் என்பதை அந்த 2வது அதிகாரம் 14-15 வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆக பெந்தகொஸ்தே நாளன்று, சபை தொடங்கப்பட்ட பெந்தகொஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரமே தவிர 120 பேர் கிடையாது என்பது வேத வசனத்தின்படி உள்ள காரியமாக இருக்கிறது. இதிலே உள்ள குழப்பங்கள் மேற்சொன்ன வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.